ரோமன் கேத்தலிக்ஸ் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. 16th செஞ்சுரியில தான் ஜெர்மனில மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிற ஒரு ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட், எப்படி ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட் வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் ஃபாலோ பண்ற சில பிராக்டிசஸ் வந்துட்டு தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் வைக்கிறாரு. நிறைய பிராக்டிசஸ் ரோமன் கேத்தலிக் ஃபாலோ பண்றதுல வந்துட்டு பைபிளுக்கு அகேன்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, பாவ மன்னிப்பு வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ்ல வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 16th செஞ்சுரியில நிறைய ரோமன் கேத்தலிக் சர்ச்ல வந்துட்டு பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்னு காசுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது காசு கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கிட்டு போயிட்டு பிரீஸ்ட் கிட்ட போயிட்டு தங்களோட பாவங்களை வந்து கன்ஃபஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு பாவ மன்னிப்பு வழங்குவாங்க. அதாவது காசு கொடுத்து பாவ மன்னிப்பு வாங்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாவ மன்னிப்பு சீட்டை காசு கொடுத்து வாங்கி பாவ மன்னிப்பு வாங்குறது இதெல்லாம் வந்து பைபிள்ல இல்லவே இல்லை, பைபிளுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரோமன் கேத்தலிக் சர்ச்ல வந்து தவறா பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா மார்ட்டின் லூத்தர் வந்துட்டு கிளைம் வைக்கிறாரு. தென் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஒரு பெரிய பாப்புலேஷனே வந்துட்டு ஆமா ரோமன் கேத்தலிக்ஸ்ல ஃபாலோ பண்ற நிறைய விஷயங்கள் வந்து தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்படியே வந்து அந்த அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய விரிசல் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு போர் அளவுக்கு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஹிஸ்டரியில இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய நிகழ்வு. இது வந்து ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் இன்சிடென்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரோமன் கேத்தலிக்கா இருந்து போயிடுறாங்க. அவங்க தான் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ். ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னா அவங்க கீழே இருக்கிற பிரான்ச்சஸ் தான் வந்து இந்த லுத்ரன்ஸ், சிஎஸ்ஐ, பேப்டிஸ்ட், ஆங்கிலிகன்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் பிரான்ச்சஸ், பிரிவுகள் இருக்கு ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் கீழே. ஸோ இதுதான் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அண்ட் ரோமன் கேத்தலிக்ஸ் பிரிஞ்சு போனதுக்கான வந்து ஒன் லைன் ஹிஸ்ட்ரி. இதை வந்து ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃபர்மேஷன் பற்றி இன்னும் டீப்பாக படிக்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக போய் தேடி படித்து பாருங்க. நான் இதோட இந்த டாபிக்கை வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணால் ஏதாச்சும். Katharina, eines Tages wirst du uns sehr dankbar sein. Wir schenken dir das ewige Leben. Willkommen, Katharina. Vater, nein! Vater, nein! So, jetzt komm! Dr. Martinus Luther. Eure Schrift von der Freiheit eines Christenmenschen hat uns tief bewegt und lässt uns am Klosterleben zweifeln. Fräulein von Bora, lasset das Klosterleben hinter euch und schließet euch unserer Bewegung in Wittenberg an. Zeigt der Welt, dass wir diejenigen, die sich dem Antichristen in Rom gegenüberstellen, hier mit offenen Armen empfangen. Ihr werdet heiraten müssen. Wen? Irgendwen. Ihr seid ja schon recht alt. Da will ich wenigstens wissen, ob ihr gesund seid. Lasst mich eure Zähne sehen. Ich weiß, ich sollte keine Angst haben. Ich habe Angst, weil du weggehst. Und du? Was passiert mit dir? Ich habe den Mann gefunden, den ich heiraten werde. Martin Luther. Bist du von Sinnen? Luther? Ich verspreche euch, ich werde euch niemals von eurem Werk abhalten. Katharina von Bora ist eine hochmütige Adlige mit Ansprüchen. Mein Martin von allen Frauen dieser Welt, nicht ausgerechnet die. Lasst ihn einfach in Frieden. Die Menschen kommen zu mir und sagen, Jan von Bora, wir haben das Bildnis deiner Tochter gesehen. An der Seite eines Vogelfreien, eines Anführers, der unter Kirchenbann und Reichsacht steht. Es ist ein Bildnis der Schande, Katharina! Wir alle achten Dr. Luther. Aber wenn ein Mönch mit einer Nonne mitten in unserer Stadt in Sünde zusammenliegt, ihr werdet Unglück über uns alle bringen. Die Leute reden. Sie sagen, Katharina sei hochwertig und sie sei der Herr im Haus. Ist sie doch auch, mein Herr Käthe. Es gibt sogar Gerüchte, du lässt dir von einer Frau die Predigten diktieren. Du bist keine Edelfrau. Du bist Frau Lutherin, vergiss das nicht. Mein Mann kauft das Land. Ich bin das Familienoberhaupt. Deine Frau ist schwanger und du sorgst dich nicht um sie? Dass es einmal so schwer werden würde. Erinnerst du dich? Wir wollten das ganze Leben. Wir waren stark genug, nach dem ganzen Leben zu greifen. Und jetzt sind wir auch stark genug, es zu halten. Lass es nicht los, Martin.
bemerkenswerte Frau. Katharina Lutheran. அகரத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் தேவரடியால் என்ற புனிதமானவர்கள் எப்படி நம் சமூகத்தாலும் ஆண் ஆதிக்கத்தாலும் தேவடியால் என இழிவுபடுத்தப்பட்டார்கள் என்பதை தான் பார்க்க போகிறோம். தேவதாசி என்ற சொல்லுக்கு இறைவனுக்கு பணி செய்யும் பெண் என்பதே அர்த்தமாகும். இதுதான் நம்முடைய தமிழில் தேவரடியால் என்பது நடைமுறை வழக்கில் தேவடியால் என வந்தது. தேவதாசி பெண்கள் உண்மையிலே கலையரசிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓவியம், நாட்டியம் போன்ற கலைகளில் இவர்கள் பெற்றிருந்த தேர்ச்சி, அர்ப்பணிப்பு, இக்கலைகளுக்கு இவர்கள் ஆற்றிய தொண்டுகள் வேறு எவருமே கற்பனைகளில் கூட தொட முடியாது. இந்த தேவதாசிகள் கடவுளின் சன்னதியில் நடனமாடுவது என்பது முனிவர்களுடைய தவத்திற்கு சமமானது. அதேபோல புராணங்களோ தேவதாசிகள் இந்திரனுடைய மகனான ஜெயந்தனை காதலித்ததன் விளைவாக மனித பெண்ணாக பூமியில் பிறந்த ஊர்வசியுடைய வாரிசுகள் என்றே புராணங்கள் கூறுகின்றன. இவர்கள் கலைக்கு ஆற்றிய தொண்டிற்கு விலைமதிப்பு என்பதே கிடையாது. நம்முடைய இலக்கியத்தில் இவர்களை தளிச்சேரி பெண்கள், பதிலியால், மாணிக்கம் என்றெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார்கள். சைவ ஆகமங்களில் இவர்களை சிவனின் அடியார்கள் என பெருமைப்படுத்தி ருத்திர கணிகை என்ற சிறப்பு பெயரை இவர்களுக்கு தருகிறது. இந்த ருத்திர கணிகையர் என்ற சொல்லக்கூடிய தேவரடியாள்கள் கால் சுண்டு விரலிலிருந்து தலைமுடியின் நுனி வரை இளமை பொருந்தியவராகவே இருப்பார்கள். நடைமுறையில் மென்மை, நடத்தையில் மேன்மை, உடலில் தூய்மை கொண்டு வெண் மலர்களை தலையில் சூடிய சந்தன மலர்களாக தோற்றமளிப்பார்கள். பேராசை, கபடம், வஞ்சகம் என்பதெல்லாம் அவர்களை கண்டாலே மண்டியிட்டு வழிவிடும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. பதிலியால் என்று சொல்லக்கூடிய தேவதாசி பெண்கள் மலம், மூத்திரம், வியர்வை ஆகிய அசுத்தங்கள் நிறைந்த மனிதர்களை கணவனாக கைப்பிடிக்காமல் பரமனுக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் ஆவார்கள். அதேபோல ருத்திர கணிகை என்று சொல்லக்கூடிய தேவதாசி பெண்கள் இறைவனுக்கு நாட்டிய தொண்டுகள் செய்தாலும் கூட ஒரு கணவருடன் வாழ்க்கை நடத்துவார்கள். இன்றளவும் தேவதாசி பெண்கள் என்றால் அவர்கள் இசை வேளாளர்கள் என்ற ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே என்ற கருத்து நிலவி வருகிறது. அது முற்றிலும் தவறான கருத்தாகும். தேவதாசிகள் அந்தன பெண்கள் தொடங்கி அனைத்து ஜாதி பெண்களும் தேவதாசிகளாக இருந்தார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. நம் நாட்டில் பிறகு வந்த சமூக பிரச்சனையால் இறைவனுக்கு தொண்டாற்றிய, இறைவனுக்காகவே வாழ்ந்த, இறைவனே தன் மணாளன் என்று தன்னையே இறைவனுக்காக அர்ப்பணித்த இந்த தேவதாசிகள் பல கொடுமைக்கும் பல இன்னல்களுக்கும் ஆளாயினர். ஒரு தேவதாசிக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை தேவதாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற சமூக கட்டாயம் பிற்காலத்திலேயே தோன்றியது. கடவுளின் தொண்டுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட தேவதாசிகள் ஒரு சமூகமாகவே உருவெடுத்த பின்னரே சில கொடுமைகள் உருவாகின என்றே சொல்ல வேண்டும். ஆலய பணி மட்டுமே செய்து வந்த அவர்களிடம் இறைவனும் மன்னனும் ஒன்று என கூறி அவர்களை ராஜசபைகளில் நடனமாட செய்வதும் ராஜதாசிகளாகவும் மாற்றினார்கள் இந்த ஆணாதிக்க சமூகத்தினர். மன்னர்களுடைய தாசியாக மாற்றப்பட்டதன் விளைவு அவர்கள் விபச்சாரியாக்கப்பட்டார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கோவிலுக்கு பெற்றோர்களே தன் பெண் குழந்தைகளை தேவதாசிகளாக அர்ப்பணித்தார்கள். பிறகு காலம் செல்ல செல்ல தன் மகளை அர்ப்பணிப்பதற்கு பதிலாக ஏழை பெண்களை விலைக்கு வாங்கி கோவிலுக்கு தேவதாசியாக அர்ப்பணித்தார்கள். ஏதோ வேண்டுதல் போல. கோயில் கருவறை வரை சென்று பூஜை செய்யும் தகுதி படைத்த தேவதாசிகள் பணக்காரர்களின் படுக்கையறை பதுமைகளாக போனது மதம் செய்த கொடுமையல்ல, மனிதன் செய்த கொடுமையே ஆகும். ஒரு தேவதாசி பெண் இறந்துவிட்டால் கோவிலின் மூலமூர்த்திக்கு அணிவிக்கப்படும் புனித ஆடையானது கொண்டு வரப்பட்டு இறந்து போன தேவதாசியின் உடலில் போர்த்தப்படும். பிறகு இறுதி யாத்திரைக்கு எடுத்துச் செல்லப்படும் போது அவளின் உடலை ராஜகோபுரத்தின் வாசலில் 1 நிமிட நேரம் நின்று செல்லும் மரபு இருந்தது என்றால் தேவதாசி பெண்களை எவ்வளவு புனிதமாகவும் எவ்வளவு கௌரவமாகவும் கடவுளுக்கு சமமாக நடத்தினார்கள் என்பது நமக்கு புரியும். தேவதாசி பெண்களை கண்ணால் பார்ப்பதே மகா பாக்கியமாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த இந்த தேவதாசிகள் தரம் கெட்டவர்களாக, காசுக்கு விலை போகும் விபச்சாரிகளாக மாற்றப்பட்டதற்கு காரணம் நம் சமூகமே. இப்படி சிறப்பு வாய்ந்த தேவதாசி மரபானது
1947 இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி. Hi viewers, welcome to Wind and Shine. 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை கட்டி ஆண்ட முகலாய பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு பிரிட்டிஷின் ஆதிக்கம் இந்தியாவில் பல மடங்கு முன்னேறி இருந்தது. அதுலயும் 1757 மற்றும் 1764ஆம் ஆண்டு நடந்த பிளாசி மற்றும் பக்சர் போர் வெற்றிக்கு பிறகு வியாபாரம் மட்டும் இல்லாம அரசியலும் கால் பதிச்சாங்க பிரிட்டிஷ். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சாங்க பிரிட்டிஷ். இப்படி இருக்க இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட போர், the first war of independence அப்படின்னு வர்ணிக்கப்படுற த கிரேட் ரிவால்ட், இந்திய பெருங்கலகம் அப்படின்னு மே 10, 1857ஆம் ஆண்டு வெடிச்சிருக்கும். இந்த ரிவால்ட்டுக்கு பிரிட்டிஷ பல காரணங்கள் சொல்லுவாங்க. எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன், அதாவது பொருளாதார சுரண்டல், வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேலை நாட்டு கல்வியை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றது, இப்படின்னு பல சொன்னாலும் பிரதானமா பேசப்பட்டது டல்ஹௌசியின் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ், அதாவது வாரிசு இழக்கு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் வழியா பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் இருக்க ராஜாக்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சொந்த வாரிசு தான் இந்தியாவை ஆளணும் அப்படின்னும், அவங்களோட தத்தெடுத்த பிள்ளை அதாவது அடாப்டட் சன் ஆளக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தினால நிறைய பேர் நேரடியாவே பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த போராட்டம்ல பிரதானமா பார்க்கப்பட்ட ஒரு முகம், உங்க கோட்டையை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு பிரிட்டிஷ் சொன்னதும் மெயின் மேரி ஜான்சி நை தோங்கி, அதாவது என் ஜான்சியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வீர முழக்கமிட்டு வீர மரணம் அடைஞ்ச வீர மங்கை மணிகர்ணிகா என்னும் லட்சுமிபாய் ஆகிய ஜான்சி ராணி, அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க என்ன வரலாறு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க ராணியோட வரலாறு பார்க்கலாம். நவம்பர் 19, 1828ஆம் ஆண்டு மராபெட் ஷிவ் தம்பி மற்றும் பகிரதி தம்பதிக்கு வாரணாசியில பிறந்த ஒரு மராத்திய பெண் குழந்தை தான் ஜான்சி ராணி. இவங்களுக்கு மணிகர்ணிகா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மனு அப்படின்னு செல்லமாவும் கூட்டிட்டு வராங்க. மனுவோட அப்பா பேஷ்வா பாஜிராவ் கோர்ட்ல ஒரு ஊழியரா ஒர்க் பண்றாரு. மனுக்கு 4 வயசா இருக்கும் போது அவங்களோட அம்மா வந்து இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் பேஷ்வா ராஜ்யத்தில் தான் வளர்ந்த மனு குதிரை பயிற்சி, வால் சண்டை அப்படின்னு ஒரு போர் வீராங்கனை போல தான் வளர்க்கப்பட்டாங்க. இதுக்கு பேஷ்வா மனுக்கு சப்ளி அப்படின்னு ஒரு செல்ல பேரும் வைக்கிறாரு. சப்ளி அப்படின்னா பிளேஃபுல், விளையாட்டு பிள்ளை அப்படின்னு அர்த்தம். இப்படி போயிட்டு இருக்க 1842ஆம் ஆண்டு ஜான்சியோட ராஜா கங்காதர் ராவ் நவல்கருக்கு மனுவை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஹிந்து மரபுபடி மனுவோட பேரை லட்சுமிபாய் அப்படின்னு மாத்தி வச்சாங்க. இவங்க 2 பேருக்கும் 1851ஆம் ஆண்டு பிறந்த ஆண் குழந்தைக்கு தாமோதர் ராவ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா 4 மாசத்துல அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. 1853ஆம் ஆண்டு கங்காதர் ராவோட உடல்நிலை ரொம்ப மோசமடையுது. அதனால ஆனந்த் ராவ் அப்படின்னு ஒரு பையனை தத்தெடுத்து தாமோதர் ராவ் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு வளர்க்குறாங்க. கங்காதர் ராவ் மறைவுக்கு பிறகு லட்சுமிபாய் ஜான்சி ராணி லட்சுமிபாயாக அவதாரம் எடுத்தாங்க. இந்த டைம்ல கொண்டு வரப்பட்டதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ், வாரிசு இழுக்கு கொள்கை. இந்த சட்டம் வழியா பிரிட்டிஷ் முதல் கொள்கையா தத்து பிள்ளைகள் எல்லாமே கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவா இருந்துட்டு இருந்தாங்க. சோ அவங்க பையனையும் காப்பாற்றணும், ஜான்சியும் காப்பாற்றணும் அப்படின்னு லட்சுமிபாய் போருக்கு போறாங்க. லட்சுமிபாய் போருக்கு போகும்போது ஜான்சி என் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போருக்கே போறாங்க. இந்த போர்ல ஜான்சி ராணியான ஃப்ரெண்ட் தாந்தியா தொப்பு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. சோ வந்து சண்டை போடுறதுக்கு. ஆனா பிரிட்டிஷோட போர் தீவிரமும் அவங்க கிட்ட இருந்த வலுவான ஆயுதங்களாலும் ராணியால ஈடு கொடுக்க முடியல. சோ மிக பெருசா வந்து பாதிக்கப்படுறாங்க. பிரிட்டிஷ் கவர்னர் ஹக்ரோஸ் ராணியை கொலை பண்ண ஆர்டர் போடுறாரு. ஆனா ராணி ஆண் போல டிரெஸ் போட்டிருந்தனால அவங்க வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியல. பெருசா பாதிக்கப்பட்ட ஜான்சி ராணி மடிந்தாலும் ஆங்கிலேயர் கையில் மடியக்கூடாது அப்படின்னு அங்கிருந்து தப்பித்த ராணி ஒரு பிராமின் ஆசிரமத்துல போய் தங்கி அங்கே வந்து அவங்க உயிரையும் விட்டாங்க. இதுதான் ஜான்சி ராணியின் வரலாறு. இவங்க வீரத்தை கௌரவிக்கும் விதமாக இந்தியன் கவர்மெண்ட் லட்சுமிபாய் நேஷனல் யூனிவர்சிட்டி பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு காலேஜ் கவாலியர்லயும் திருவனந்தபுரம்லயும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாராணி லட்சுமிபாய் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஜான்சிலையும் காலேஜஸ் கட்டி வச்சிருக்காங்க. போரில் தோத்திருந்தாலும் இறுதியில் இறந்திருந்தாலும் ஒரு பெண்ணாக ஆகப்பெரிய பிரிட்டிஷை கலங்கடித்த மனு ஜான்சியின் ராணி இல்ல, 1857ஆம் கழகத்தின் ராணி அப்படின்னே சொல்லலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.